வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வேக வைக்கலே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெள்ளரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இது கூட அரை ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமனோட சேர்த்து. கொண்டைக்கடலை, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெமன் ஜூஸ், பெப்பர், அப்புறம் ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் சாட் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பராக சாலட் ரெடி ஆயிரும். சாலட் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த லெமன் ஜூஸோட சேர்த்து அந்த பெப்பர், கொண்டக்கடலை சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.